தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 200 கிராம் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 1/4 மணி நேரம் போல் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்குறதுல ஒரு 5 நிமிஷம் ஆகும். மொத்தம் 20 நிமிஷம் போல் ஊற வச்சா போதும். தக்காளி சாதம் எல்லாருமே செய்வீங்க. நான் சில டிப்ஸ் தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வெங்காயத்தில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி சதன்னு இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திங்கன்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதுலேயும் காரம் இருக்கும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க சுத்தமாக. அரிசி போடும்போது தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அரிசி ஊற வச்ச தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சியில் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டாம், ரொம்ப நெடி அடிக்கும். விசில் போட்டு ஒரு விசில் வந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பொலுன்னு உடையாமல் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.